முருகன் மாநாடு என்ற பெயரில் இந்துத்துவா சக்திகள் அரசியல் நடத்த முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மொழி குறித்து கமல் பேசியதில் எந்த தவறும் இல்லை என கருத்து கூறினார். வைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று இந்துத்துவா சக்திகள் பல வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கின்றன. மற்ற மொழிகளை அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று. ஆனால் செந்தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் உணர்ச்சி 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பீரிட்டு எழுந்ததோ, மொழி புரட்சி நடந்ததோ, அதுபோல இன்றைக்கு கேரளத்திலே இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், அதே கர்நாடகத்திலே நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றும், அதை போல மராட்டியத்தில் நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியும், வங்காளத்திலும் அந்த குரல், பஞ்சாபிலும் அந்த குரல், முன்பு தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்த அந்த குரல் இன்று பல மாநிலங்களிலே, இந்தி அல்லாத மொழி பேசுகிற மாநிலங்களிலே ஏற்பட்டிருப்பது நல்ல திருப்பமாகும்.